இது பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் ஜென் ராம் நம்மோடு இணைப்பில் இணைகிறார். வணக்கம் சார். தற்போது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை விசிக தலைவர் திருமாவளவன் சந்தித்திருக்கிறார். தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியா முழுவதுமே மதுவிலக்கை படிப்படியாக அமல்படுத்த வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். மது ஒழிப்பு தொடர்பான இந்த கோரிக்கையை ஒன்றிய அரசு ஏற்க வாய்ப்பு இருக்கிறதா? இது பற்றிய உங்களுடைய பார்வை? இல்ல, ஒன்றிய அரசு ஏற்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க ஏற்க மாட்டாங்க. ஆனா ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் திருமாவளவனுடைய நோக்கமாக இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்க தமிழ்நாட்டுல மதுவிலக்குன்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சி ஒரு நாடகம் ஆடுகிறார்கள். ஒன்றிய அளவுல அதற்கான கொள்கை எதுவும் வகுப்பதற்கு கட்சி தயாராக இல்லை. ஆனா தமிழ்நாட்டுல மதுவிலக்கு வேண்டும் அப்படின்னு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அதே கட்சியினுடைய பல மாநிலங்கள்ல மதுவிலக்கு நடைமுறையில இல்லாம இருக்குது. அதே கட்சி ஆளும் பல மாநிலங்கள்ல மதுவிலக்கு இல்லாம இருக்குது. இதற்கு என்ன பொருள்? ஒரே நாடு ஒரே கொள்கை, ஒரே நாடு ஒரே மொழி, ஒரே நாடு ஒரே மதம், ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே வரி அப்படின்னு எல்லாவற்றுக்கும் ஒரே நாடு ஒரே கொள்கைன்னு சொல்லக்கூடியவங்க ஒரே நாடு ஒரே மது கொள்கை அப்படிங்கிறத ஏன் வகுக்க முடியாது அப்படின்னு அவங்களுடைய இரட்டை நிலையை அம்பலப்படுத்துவதற்காக இப்படி ஒரு கோரிக்கையை திருமாவளவன் முன்வைத்திருக்கிறார் அப்படின்னு நான் புரிந்து கொள்கிறேன். மதுவிலக்கு தொடர்பான தேசிய கொள்கையை உருவாக்க ஒன்றிய அரசிடம் தமிழ்நாடு அரசு வலியுறுத்த வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை தான் முதல்வரிடம் தொல் திருமாவளவன் முன் வச்சிருக்காங்க. மீண்டும் தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசிடம் முறையிடும் போது அவர்கள் தரப்பு என்ன மாதிரியான வாதத்தை முன்வைக்க வாய்ப்பு இருக்கிறது? இல்ல, தமிழ்நாடு அரசு அந்த கோரிக்கையை முன்வைக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கோரிக்கையை முன்வைக்கிறதுக்கு இங்கே நம்ம மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது ஒரு ப்ரீ கண்டிஷனாக நிக்கலையா? தார்மீக அளவுல இங்க நாம செயல்படுத்தாம ஒன்றிய அளவுல மட்டும் அதற்கான கோரிக்கையை கோர முடியுமா அப்படிங்கிறது அதுல இருக்கக்கூடிய சிக்கலாக தெரியுது. ஒன்றிய அரசுல ஒரு கொள்கை இருந்தால் நாங்களும் மூடி விடுவோம், அவங்கள நிறுத்த சொல்லி நானும் நிறுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனா திருமாவளவனுடைய மது ஒழிப்பு மாநாட்டுல மது என்பதை தாண்டி போதை பழக்கம்ங்கிறது தான் ரொம்ப முக்கியமானதுங்கிறதையும் அவர் குறிப்பிடுறாரு. அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டுல இருப்பதை விட பல மடங்கு அதிகமாக பல்வேறு மாநிலங்கள்ல சிக்கல்கள் இருக்கு. போதைப் பொருட்கள் தடை அப்படிங்கிறது எல்லா மாநிலங்களிலும் இருந்தாலும் கூட நடைமுறையில அது இல்லாமல் இருக்கிறது, எல்லாருக்கும் சரளமாக கிடைக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை தான் முன்வச்சிட்டு அரசியல் கட்சிகள் பேசிக் கொண்டிருக்கின்றன. அது அடுத்த தலைமுறையை மிக அதிகமாக பாதிக்கும் அப்படிங்கிற அளவுல போதை ஒழிப்பு முக்கியத்துவத்தை திருமாவளவன், முதலமைச்சர் ஸ்டாலின், எல்லா கட்சிகளும் முன்வைக்கிறது மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு, மக்கள் மத்தியில அது அலையாத விருந்தாளியாக உள்ள ஆனா வீட்டுல இருந்து வெளியில அனுப்ப முடியாத அளவுக்கு உள்ளுக்குள்ள இருந்து தொந்தரவு கொடுக்கும் மனித வாழ்க்கையில. அதனால போதை பழக்கத்திலிருந்து மக்கள் வெளியில வருவதுதான் நல்லது அப்படிங்கிற ஒரு கருத்தை பரப்புவதற்கு இந்த பிரச்சாரங்கள் உதவி செய்யும். அதை தாண்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல்ல தமிழ்நாடு அரசு, ஒன்றிய அரசு அப்படிங்கிற அந்த மாதிரி நிர்வாக அளவுல எந்த மாற்றமும் உடனடியாக இருக்கும் என்று நான் நம்பவில்லை. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.